விவோ வந்து T4 Pro அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் போன வாரம் லான்ச் பண்ண விவோட T3 Proக்கு சக்சஸராக அமையுது. விவோட இந்த T4 Pro 5Gல எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த போன் நல்லா இருக்கா இல்லையா, அது போக போன வருடம் விவோட T3 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த போன் எப்படி இருக்கு முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போக இந்த போனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த வீடியோல சொல்றதா இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த போனோட பில்ட் குவாலிட்டியில ஆரம்பிக்கலாம். டிசைனை பொறுத்தவரையும் போனோட விவோட T3 Pro பார்த்துட்டீங்கன்னா கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வித் ஓவல் மாடல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த தடவை விவோட இந்த X200 FE அப்படிங்கிற மாடல் லான்ச் பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டிசைன்ல இப்போ இந்த போனுக்கு கொண்டு வந்திருக்காங்க கேமரா மாடல்ல. மற்றபடி இந்த போனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த போன் 7.53 mm திக்னஸோட 192 கிராம் வெயிட் வருது. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திக்னஸ்ல பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா வெயிட்னு பார்க்கும்போது போன ஜென்ரேஷனோட கொஞ்சம் கூடி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த போன்ல பேட்டரியோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கூடி இருக்கு. ஸோ அதை பத்தி லாஸ்ட்ல சொல்றேன். மற்றபடி அந்த போனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சைட்ல பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுக்குறாங்க, பேக் சைட்லயும் பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் வருது. இப்போ இந்த போனுக்கு MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்டரி ஸ்டாண்டர்ட்ல இந்த போன் பில்ட் பண்ணிருக்காங்க. மேலும் இந்த போனோட பேக் சைட் மாற்றிருக்கா ஒரு TPU சாஃப்ட் கேஸும் தராங்க. ஸோ மிலிட்டரி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்த காரணத்தால நமக்கு பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த போனுக்கு IP ரேட்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போன ஜென்ரேஷன் விவோட T3 Pro பார்த்துட்டீங்கன்னா நமக்கு IP64 ரேட்டிங் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூவல் IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது இந்த போன்ல நமக்கு தண்ணிக்குள்ள விழுந்தாலும் பிரச்சனை இருக்காது, அது நல்ல தண்ணிக்குள்ள விழுந்தாலும் எந்த விதமான ப்ராப்ளம் ஆகாது சொல்றாங்க. ஸோ மழை காலங்கள்ல போனை வெளியே எடுத்துட்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல வந்து இந்த சிம் ட்ரே அது போக இந்த ஸ்பீக்கர் எல்லாம் தண்ணி மாட்டிச்சுன்னா அதை வெளியே தள்ளுறதுக்காக வாட்டர் எஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி போனோட அந்த கேமரா போர்டு சைட்ல இருக்கிற காலத்துல அது பெருசா இருக்கிற காலத்துல கொஞ்சம் இந்த டேபிள் வச்சு ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாபிள் ஆகும். ஸோ இதை மாதிரியாக இந்த போனோட பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. கலசை பொறுத்து இந்த விவோ T4 Pro பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்ரோ ப்ளூ மற்றும் பிளேஸ் கோல்டு அப்படிங்கிற 2 கலசம் வருது. இந்த வேகன்ல இந்த ஃபினிஷ் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கொண்டு வரல, நார்மலான ரெகுலர் பிளாஸ்டிக் பேக் தான் வருது. அடுத்ததாக நமக்கு ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் உள்ள குவாட் கர்வ்டு ஆம டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது போன தடவை விவோட T3 Pro சைட்ல மட்டும் தான் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே கர்வ் ஆயிடுச்சு. இந்த தடவை 4 சைடும் அதாவது டாப் பாட்டம் இப்போ 2 சைட்லயும் பார்த்துட்டீங்கன்னா கர்வ் ஆயிருக்கு. ஸோ டிஸ்பிளே பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. இது போல இந்த 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வர்ற இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் மேக்ஸிமம் 120 ஹெர்ட்ஸ் கிடைக்குது. அதாவது இது LTPS பேனல் தான் தராங்க, LTPO பேனல் கிடையாது. அதனால நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 3 லெவல்ஸ்ல மாறும். அதாவது 60, 90, 120 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக ஸ்கிரீன்ல பாக்குற கண்டென்ட் ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் மாறிடும். மற்றபடி டச் சாம்பிளிங் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 480 ஹெர்ட்ஸ் வரையும் போகுது. அதுவே பிரைட்னஸ் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேக்கு ஹை பிரைட்னஸ் மோட்ல 1500 நிட்ஸும் அதுவே பீக் பிரைட்னஸ் 5000 நிட்ஸ் வரையும் போகுது. இது போக HDR10+ சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால நமக்கு இந்த போன்ல நெட்ஃபிளிக்ஸ் அது போக யூடியூப்ல எல்லாம் HDR கண்டென்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். இது போல இந்த டிஸ்பிளேக்கு 2160 ஹை ஃப்ரீக்வன்சி PWM சப்போர்ட்டும் தராங்க. மேலும் இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேக்கு டைமண்ட் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. ஸோ இது போன ஜென்ரேஷன் டிஸ்பிளே அதாவது விவோட T3 Pro டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து டிஸ்பிளேல அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கூடி இருக்கு. அதுல வந்து 4500 நிட்ஸ் வரையும் தான் நமக்கு பீக் பிரைட்னஸ் கிடைச்சு, இதுல 5000 நிட்ஸ் வரையும் கிடைக்குது. அது போக இந்த ஹை ஃப்ரீக்வன்சி PWM அது போக வந்து குவாட் கர்வ் டிஸ்பிளே மாதிரியான டெக்னாலஜிலாம் இந்த தடவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி கொஞ்சம் கூடி இருக்கு. மேலும் இந்த டிஸ்பிளே நமக்கு மீடியா கன்சப்ஷன் கேமிங் மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் நல்லாவே இருக்கும். அடுத்த இந்த போனோட ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். நமக்கு போன ஜென்ரேஷன் விவோட T3 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. அந்த ப்ராசஸருக்கு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ரேங்கிங் பார்க்கலாம். அதாவது 53,000 கிடைக்குது. மார்க் பார்க்கும்போது 150 மார்க் வந்து இந்த சிப்செட் வந்து எடுத்துச்சு. ஆனா இப்போ அதோட ஒரு ஜென்ரேஷன் இம்ப்ரூவ் ஆன Snapdragon 7 Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 nm ப்ராசஸரா வருது. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசஸர்ல Adreno 722 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. போன ஜென்ரேஷன்ல Adreno 720 கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் CPU சரி GPU சரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது CPU போன ஜென்ரேஷன்ல 27% வேகமாகவும் GPU பொறுத்தவரை 30% போன தடவையோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. இது போன ஜென்ரேஷன் கொடுத்த அந்த Snapdragon 7 Gen 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது AI ப்ராசஸிங் வந்து இதுல 65% பெட்டராக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே இந்த சிப்செட் வந்து கூட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்க்க முடியாது, ப்ராசஸரோட ரேங்கிங் பார்த்துலாம். நான் ஏற்கனவே சொன்ன போன ஜென்ரேஷன் கலசை பொறுத்து இந்த விவோ T4 Pro பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்ரோ ப்ளூ மற்றும் பிளேஸ் கோல்டு அப்படிங்கிற 2 கலசம் வருது. Snapdragon 7 Gen 3க்கு 53,000 கிடைச்சது. ஆனா இந்த Snapdragon 7 Gen 4க்கு நமக்கு 40,000 கிடைக்குது. மார்க்கிங் பக்கமாக கூட 158 மார்க்கும் பி கிரேடும் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் பெட்டராக நமக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒருவேளை இந்த ப்ராசஸோட ஆன்டிடியூட் ஸ்கோர் என்னன்னு பார்க்கணும்னு வச்சீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல இதோட ஸ்கோர் வந்து கிடைக்குது.
மற்றபடியாக பிஜிஎம்ஐ மாதிரியான கேம்ஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஸ்மூத் கிராஃபிக்ஸ் 60 ஃப்ரேம் per secondல விளாடலாம் சொல்றாங்க. மற்றபடி இந்த CPU வந்து இந்த CPU throttle டெஸ்ட்லையும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 94% வந்து நமக்கு ஸ்கோர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமிங் லாங் டைம் விளாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 3750 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான வேப்பர் லிக்விட் கூலிங் சேம்பர் தராங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ஃபோன் அவ்வளோ ஈஸியாக ஹீட் ஆகாது. ஸோ சிப்செட்டை பத்தி பார்த்தாச்சு, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்த்தாச்சு. அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். அதுபடி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதாவது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR4S தராங்க. போன ஜென்ரேஷன்ல உள்ள மாதிரி தான் அதே RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லலாம். காரணம் 20,000 செக்மெண்ட்டுக்கு மேலே தாண்ட எந்த ஃபோனாக இருந்தால் சரி அது UFS 3.1 கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இன்னும் UFS 2.2 கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான். இந்த UFS 2.2 பிரச்சனை எங்க நோட் பண்ணி கேட்டீங்கன்னா டே டு டே ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நீங்க பிரச்சனை நோட் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஹெவியான இன்டென்சிவான டாஸ்க் குறிப்பா அந்த கேமிங்ஸ் பண்ணும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இல்லைன்னா நிறைய பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணிட்டு நீங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண நினைக்கும் போது குறிப்பா சொன்ன கேட்டீங்கன்னா இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இல்லைன்னா வந்து பேக்ரவுண்ட் டாஸ்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்க வேற ஏதாவது இன்டென்சிவான டாஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நோட் பண்ணுவீங்க. ஸோ RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயும் பெரிய லெவலில் அப்கிரேட் வந்து நடக்கல. சிப்செட் மட்டும் அப்கிரேட் நடந்திருக்கு. அடுத்ததாக இந்த போன்ல ஓஎஸ் பத்தி பேசலாம். ஓஎஸ்ல ஒரு நல்ல விஷயம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போன்ல Android 15 பேஸ் பண்ண ஃபன் டச் OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது. போன ஜெனரேஷன் T3 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த போன்ல 2 வருடத்துக்கான OS அப்டேஷன் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேஸ் அப்டேஷன் தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வருடம் நமக்கு இந்த விவோட T4 Proல 4 வருடத்துக்கான OS அப்டேஷன் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேஸ் அப்டேஷன் தரதாக விவோ ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஓஎஸோட அப்டேட் வந்து நமக்கு ரொம்ப நாளுக்கு வந்து இந்த போன்ல கிடைக்கும். இது போய் இந்த போனோட வாய்ஸ்ல பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொன்ன சர்க்குலர் சர்ச் இருக்குது, ஏ டிரான்ஸ்கிரிப்ட், ஏ இரேஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இந்த போன்ல கொடுக்குறாங்க. அடுத்ததாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. போனோட விவோட T3 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பேக் சைடு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா ஆடாது. அப்படி பார்க்கும்போது மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இதுல ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டிருக்கு. இந்த பிரைமரி கேமராவோட அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாம எடுக்கலாம். மேல இந்த பிரைமரி கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது f1.88 ஆப்பர்ச்சர்ல வருது. நமக்கு சென்சரோட சைஸ் பார்க்கும்போது இது ஒரு 1/1.95 இன்ச்க்கான சென்சரா வருது. போன ஜெனரேஷன் விவோட T3 Proல இதே மொதல் கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த தடவை 2வது கேமராவாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இதுமே சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சார் தான் கொடுக்குறாங்க. இந்த கேமராக்கும் ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. இதுல என்ன நோட் பண்ண விஷயம் கேட்டீங்கன்னா விவோ இந்த செக்மெண்ட்டுக்கு முதலாக இந்த டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் சென்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த போன்ல. ஆனா இந்த பெரிஸ்கோப் கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது f2.65 ஆப்பர்ச்சர்ல வருது. சென்சார் சைஸ் பார்க்கும்போது இது ஒரு 1/1.95 இன்ச்க்கான சென்சரா வருது. மற்றபடியாக இந்த 2வது கேமராவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கலாம் சொல்றாங்க. பல விதமான ஃபோக்கல் லென்த்ல நீங்க மாத்தி போட்டோஸ் எடுக்கலாம் ஜூம் பண்ணி. ஸோ ஜூம் போட்டோகிராஃபி அதாவது நமக்கு வந்து ஸ்டேஜில் உள்ள நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் உள்ள ஷாட்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு ஃபோனாக இருக்கும். மற்றபடி 3வதாக பேருக்கு ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர் வருது. மேலும் இந்த பிரைமரி கேமரா பேக் சைட் கேமராவால 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலாம். இல்ல நோட் பண்ண விஷயம் விவோட X200M இதே சென்சார் பயன்படுத்தி நோட் பண்ண விஷயமா இருக்கு. மேலும் இந்த பேக் சைட் கேமரா வந்து பேக் பண்றதுக்காக RF ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. சோ இந்த விவோட T3 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஒரு கேமரா ஆட் ஆயிருக்கு. அதாவது 50 மெகாபிக்சலுக்கான அந்த 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து அந்த கேமரா கிடையாது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சல் கேமரா, 2வது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் மாடல் கொடுத்தாங்க. இந்த அல்ட்ரா வைட தூக்கிட்டு பெட்டரான ஒரு டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த செல்ஃபி கேமரா பத்தி பேசலாம். போன தடவை விவோட T3 Proல நமக்கு 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்தாங்க. இந்த தடவை கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க செல்ஃபிலையுமே. அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடுல ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பாத்தீங்கன்னா 4K ஃபுட்டேஜ் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம் சொல்றாங்க. அது மட்டும் ஒரு நல்ல ஒரு செல்ஃபி ஷாட்ஸும் இதுல இருந்து எடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ பேக் சைட் கேமரா இருக்கட்டும் ஃப்ரண்ட் சைட் கேமரா இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா ஷாட்ஸ் எடுக்கலாம். குறிப்பாக போர்ட்ரேட் மோட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் சீஸ் மோட் மாதிரியான எந்த ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இதில் கொடுக்கலங்கிறத நோட் பண்ண விஷயம். மற்றபடியே அடிஷனலாக இந்த போன்ல இன்னொரு ஏ ஃபீச்சரும் இருக்கு சொல்ல மாட்டேன். அதாவது இமேஜ் எக்ஸ்டெண்டர் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு. குட்டி இமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சைட்ல வந்து இன்னுமே வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுக்கும்போது அந்த சின்ன அந்த இமேஜ்ல சைட்ல ஆட்டோமேட்டிக்கா ஏஐ மூலமாக ஒரு டெக்ஸ்டர் கிரியேட் பண்ணி அந்த சின்ன அந்த போட்டோ பெருசாக்கி தரும். மேலும் இந்த போன்ல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அண்டர் போட்டோகிராஃபி மாதிரியான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஏன்னா ஐபி ரேட்டிங் ஏற்கனவே இருக்கு சொல்லியிருந்தேன். இது மாதிரியாக இந்த போன்ல பல விதமான கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா விவோட T3 Pro கம்பேர் பண்ணி போகும்போது இதுல வந்து நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த போனோட ஆடியோஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல நமக்கு யூஎஸ்பி டைப் சி தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு.
இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பேலன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாட்டம் ஸ்பீக்கர்ல 60% மேல வால்யூம் வருது. அதே இயர்பீஸ் பக்கத்துல உள்ள இந்த செகண்டரி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, அது 40% வால்யூம் வருது. அதாவது 40:60 அப்படிங்கிற ரேஷியோல நமக்கு வால்யூம் கிடைக்குது. இது போக இந்த போனுக்கு ஐஆர் பிளாஸ்டும் தராங்க. அதனால ரிமோட்டா கூட உங்க வீட்ல வந்து யூஸ் பண்ணலாம். குறிப்பா சொல்ல கேட்டீங்கன்னா, உங்க வீட்ல உள்ள டிவியா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், அது மாதிரியான ரிமோட்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸையும் நீங்க இந்த போன் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தபடியா நெட்வொர்க் பத்தி பேசலாம். இந்த போன் நமக்கு 5G எஸ்எம்எஸ் சப்போர்ட் தராங்க. என்னென்ன 5G பேண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இது இப்போ டியூ 4G விவோல்டி Wi-Fi 6 Bluetooth 5.4 மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. USB Type-C போர்ட் இருக்குது இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஆனா இந்த Type-C வெர்ஷன் பார்த்தீங்கன்னா USB 2.0 போர்ட் தான் கொடுக்குறாங்க. அடுத்தாக பேட்டரிஸ் பத்தி பேசுவோம். பேட்டரிஸ்லயும் அப்கிரேட் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த விவோட T3 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 5500 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க. இது 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வந்துருச்சு. ஆனா இந்த தடவை இந்த விவோட T4 Proல ஒரு 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு இன்னும் பெட்டரான ஒரு 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இது போல இந்த போனுக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மேலும் பேட்டரியோட லைஃபும் நல்லா இருக்கும் சொல்ல கிட்டத்தட்ட 4 வருடம் யூஸ் பண்ணாலும் பேட்டரியோட கெப்பாசிட்டி 80% ரீட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல இந்த பேட்டரியோட லைஃப் பார்க்கும்போது ஸ்கிரீன் ஆன் டைம் மட்டுமே கிட்டத்தட்ட 8.5 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் ஆகும் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா 2வது நாள் வரையும் பேட்டரி லைஃப் வந்து அசால்ட்டாக போகும் இந்த போன் மூலமாக. ஒன் ஃபுல் டேக்கு வந்து கண்டிப்பா பேட்டரியோட சார்ஜ் ஹெவி யூசேஜிலும் இருக்கும். கடைசியா இந்த விவோட T4 Proவோட விலையை பத்தி பார்க்கலாம். 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 27,999க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 29,999க்கும் டாப் அண்ட் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 31,999 அப்படிங்கிற விலையில கொடுக்குறாங்க. போன வாரம் விவோட T3 Pro என்ன பிரைசிங்ல இருந்துச்சு அப்படிங்கறதையும் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதை வச்சு பார்க்கும்போது T4 Proவோட பிரைஸ் அதோட கூடி இருக்கு T3 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. குறிப்பா சொன்னாங்க 3000 ரூபாய் வந்து பிரைசிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது பார்க்கும்போது என்னெல்லாம் அப்கிரேட் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிப்ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேலுமே ஒரு அப்கிரேட் இருக்குது. கேமரால பெரிய அப்கிரேட் நடந்திருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்டான கேமரா கொடுத்திருக்காங்க. பேட்டரியும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இதுவே 4 அப்கிரேட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த போனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துலாம். அப்படி பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. HDR கண்டென்சர் நல்லா பார்க்க முடியும். நம்ம குவாட் கோர் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். சிப்செட்லயும் வந்து நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணுவோம் இந்த Snapdragon 7 Gen 4க்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இப்போ சாஃப்ட்வேர்ஸ் அதாவது ஏ ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம நமக்கு அப்கிரேடும் பார்த்தீங்கன்னா 4 வருடம் OS அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது கேமரா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கேமரா கொடுக்குறாங்க. நல்ல போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸா இருக்கட்டும், நல்ல ஜூம் போட்டோஸ் சூப்பராக எடுக்க முடியும். மேலும் 4K ஃபுட்டேஜ் ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி எடுக்கலாம். இப்போ பேட்டரி மாதிரி விஷயங்களும் இந்த போன்ல பாசிட்டிவாக இருக்கு. அதே நெகட்டிவ் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ்ல UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நெகட்டிவ். காரணம் இந்த பிரைஸ் பாயிண்ட் கிட்டத்தட்ட 30,000 நெருங்குற பிரைசிங் வருது. ஸோ இந்த 30,000 நெருங்குற போன்ல வந்து கண்டிப்பாக UFS 3.1 கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம விட்டாங்க. அதுக்கு ஒரு RAM வெர்ஷன் LPDDR4 RAM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மன்னிச்சு விட்டலாம். ஆனால் UFS 2.2 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பெரிய நெகட்டிவ் தான். இது இப்போ கேமிங் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த BGMI எல்லாம் 60 ஃப்ரேம்ஸ் எல்லாம் தான் நம்ம ரன் ஆகுது. ஆனா இதே சிப்செட்ல உள்ள சில போன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு BGMI வந்து 90 ஃப்ரேம் வரையும் சப்போர்ட் ஆகும். ஒருவேளை சாஃப்ட்வேர் அப்டேட்ல ஃபியூச்சர்ல கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து BGMI 60 ஃப்ரேம்ஸ் எல்லாம் விளையாடுது. ஸோ இதே மாதிரியே இந்த போன்ல பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இருக்கு. ஓரளவு பார்க்கும்போது பாசிட்டிவ் விஷயம் இருந்தால் அந்த பிரைசிங் கூட்டியிருக்காங்க. கூட ஒரு 3000 ரூபாய் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இந்த விவோட T4 Pro 5G பத்தி நினைக்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க. நானும் டிக்கெட் நமக்காக மற்றொரு நன்றி. வணக்கம்.